தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது சாதத்துலலாம் கலந்து சாப்பிட்லாம். ஒரு 3 பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா கீறிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், கடலைப்பருப்பு கொஞ்சம், தேவையான உப்பு, மஞ்சள், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, மஞ்சள் அதையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. அஞ்சு நிமிஷம் வேக வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி சேர்ந்த தக்காளி தொக்கு இது சப்பாத்தி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.